கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் இயேசப்பா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. உமது நாமத்தை அறிந்தவர்களை நீர் கைவிடுகிற தேவன் இல்லை இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்மை நம்பும் நம்பிக்கை எங்கள் மேல் வைத்திரே உமக்கு நன்றி இயேசப்பா. உம்மை தெய்வமாய் கொண்டது எங்களுடைய பாக்கியம் அப்பா. உடைய ஜனமாய் எங்களை தெரிந்து கொண்டேரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 141 அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9 வசனங்கள். சங்கீதம் 141 அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9 வசனங்கள். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், என்னுடைய அக்கிரமக்காரர்களுடைய அவர்கள் எனக்காய் வைத்த சிக்குகளுக்கும் கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி காத்தருளும். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்து கர்த்தரையே நோக்கி இருக்கிறவனுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு அவனுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும் என்பதை தான் கர்த்தர் இந்த நேரத்தில் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அநேக காரியங்களிலே கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்து அவன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவனுக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட கண்ணிகளுக்கும் சிக்குகளுக்கும் சுருக்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்தபடியினாலே அவன் எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரையே நம்பிக்கையாய் வைக்கிறவனுக்கும் கர்த்தரின் மீது கண்ணை, அதாவது அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எத்தனை எத்தனை காயங்கள், எத்தனை எத்தனை ஆபத்துகளோ சிக்கல்களோ ஆயுதங்களோ உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும் என்பதை தான் கர்த்தர் நாளில் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு சிக்கலானிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாய் தெரிகிறது. அதையும் தாண்டி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ சிக்குகள், எத்தனையோ கண்ணிகளுக்கெல்லாம் நம்மளை விலக்கி காத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எத்தனை ஆபத்துகள் நம்மளை நோக்கி வந்திருக்கும், எத்தனை தீவினைகள் நம்மளை தொடர்ந்திருக்கும், எத்தனை மரணக்கட்டுகள் நம்மளை தொடரும்படியாய் வந்திருக்கும். அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு கேடகமாக, விலகாத மேகமாக வேலியடைத்து அவர் இரத்த கோட்டைகளை நம்மளை மறைத்து அக்கினி மதிலாய் இருந்து நம்மளை காத்தபடியினாலே நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு நேரிட்டாலும் கர்த்தரையே தன்னை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் பொழுது அது எல்லா தீவினிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பிசாசன் விரித்திருக்கிற கண்ணிகளிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விலக்கி காக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினாலே கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், அவரையே தன் நம்பிக்கையாய் வைப்போம். அன்பு பிள்ளைகளை, அப்படி வைக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் என்னென்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விலக்கி காத்து
அவர் நமக்கு பக்கபலமாய் இருந்து பராக்கிரமசாலியாய் இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று எந்த மனுஷனாலும் சொல்லவே முடியாது. அன்பு பிள்ளைகளே, நமக்கு பாதுகாப்பு நாம் என்று சொல்லவே முடியாது. நமக்கு என்ன எப்பொழுது என்ன ஏற்படும் என்றே நமக்கே தெரியாது. அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறபடினாலே நம்மளை சுற்றி அவர் விலகாத மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மளை மூடி மறைக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினால் அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நம்புவோம், தீமைகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.